தம்பி வைக்கலிங்க, என்னப்பா இது? அங்க உன் தம்பில கண்ணையனுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, நீ இங்க உட்காந்துட்டு இருக்கிறிய, ஏன் நீ போகலையா? போகல. ஊர் உலகத்தில் ஆணுக்கு பெண் அடங்கி நடத்துதான் பெண்ணட்டும்னு சொல்லுவாங்க. நான் என்ன கர்மம் செஞ்சேனோ அகிலாண்டத்தை என் தலைமையில கொண்டு கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நானே பக்கத்தில் இருந்து நடத்த வேண்டிய கல்யாணத்துக்கு என்னால் போக முடியும். அப்பதான் குழப்பம் வரும். அதனால்தான் இங்க உட்காந்துக்கிட்டு என்னமோ அவன் கல்யாணம் சந்தோஷமா நடக்கட்டும், அது உடனே எனக்கு. இதம் விஷ்ணுர்விசக்ரமே திரேதா நிததேவதம் நமோடபஸ்யபாகம் சுரே ஸ்வாஹா விஷ்ணுதயிதம் நம நமோ ருத்ராய பசுபதே ஸ்வாஹா பசுபதயிதம் நம அக்னயே ஸ்வாஹா அக்னயிதம் நம த்ரியம்பகாய ஸ்வாஹா த்ரியம்பகாய நம. கல்யாணம் கமனீய கோமலகரைராத்ராத்சதார்யோபனம் கன்யாதான புரஸ்பரம் சுரதகம் விப்ராஜுஷானுகிரகம் வாஸ்னோஷ்டம் கணபந்தனம் தசகுணம் மாங்கல்ய சூத்ரான்விதம் சீதாராഘவயோ விவாஹ சமயே குர்யாத் சதா மங்களம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம். மாங்கல்யதாரண முகூர்த்தோஸ்து விப்ரவந்தோ மகாந்தோ ந கிருண்ணந்தோ மாங்கல்யதாரண முகூர்த்தோஸ்து ததாஸ்து தீர்காயுஷ்யமஸ்து தீர்घसुमङ्गले भव. ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறைந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? கால்கள் இல்லாமல் வெண்மதி வாழ தவழ்ந்து வரவில்லையா? வெண்மதி வாழ தவழ்ந்து வரவில்லை. இரு
ஆமா, உன் மருமகன் கையில கட்ட நோட்டு வச்சிருந்தானே, அதெல்லாம் கப்தான் நினைக்கிறியா மாமா? 3 பெட்டி நிறைய லட்சமா நோட்டு இருந்து கேவலம் பிச்சைக்கார காசு 25,000 கோசரம் கிட்ட வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு? எல்லாம் சிங்கப்பூர் நோட்டா இருக்கு. சரிதான். அப்ப இவன் சுத்தமா செல்லாத நோட்டு போட்டுருக்கு. மாஸ்டர், என்ன மாஸ்டர் உங்க மாமா இவரு கரெக்டா சொல்றாரு? நோட்டை பத்தி அவருக்கு என்னடா தெரியும்? நோட்டு மாத்திரம் சும்மா இருக்குது. சிங்கப்பூர் லெட்டர் எழுதிருக்கேன், அவன் இங்க மாத்திக்க பண்றான். இங்க மாத்திரான்னா அங்க மாத்திக்க பண்றான். என்ன செய்ய சொல்ற? எங்க மாத்த சொல்ற? என்ன அதுக்காக நீ எங்க தலைமையில கை வச்சே? நீ அகலாண்டா ஒன்னு ஆண்ட பாத்திரம் என்ன பக்கத்துல வச்சுனே அவனை சொல்றேன். ஒரு புதுசா ஒரு கடியில கார் வாங்கிக்கிட்டு அப்படியே தூக்கி அதுல போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன் பீச்சுக்கும் செகண்ட் லைன் பீச்சுக்கும் சும்மா 75 மைல் ஸ்பீட்ல போகும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த அவ்வளவு பெரிய விஷயத்தை நீ அவளுக்கிட்ட சொல்லாத, அவ வாயில் நுழையாது. ஆனா சாமி, ஏ கடவுளே, நான் உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு சொல்றேன், அவளை நீ முச்சந்திக்கு எடுத்து வச்சிடாது. வரல வரியா மாமா? வேண்டாப்பா, நான் நடந்தே போறேன். ஆனா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சொல் மாமா. எந்த ஜென்மத்திலும் வாயத்திறந்து நீ என்ன மாமான்னு கூப்பிடாதா, மாமான்னு கூப்பிடாத, ஒண்ணு போதும். மணி, இன்னைக்கே டியூட்டி ஒப்புக்கொள்ளுங்க. இவர் தான் மணி, நம்ம கம்பெனியுடைய புது மேனேஜர். வணக்கம் சார். இவர் நம்ம ஆடிப்போம். தர்மணி, இவரை கூட்டிக்கிட்டு போய் நம்ம கம்பெனியுடைய ரொட்டீன் ஒர்க்க சொல்லுங்க. எஸ் சார். சார், இந்தாப்பா தம்பி, உன் பிசினஸ் நினைச்சாவே எங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. எல்லா விஷயத்தையும் இப்பதான் கரெக்டா பேசி முடிச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே கோலாலம்பூர்ல 2000 வெள்ளிக்கு எங்க 2 பேர்த்தையும் மயில் வாகனம் கட்டியாருக்கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்துட்ட மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன் இப்ப இங்க கரையம் பண்ணிடுவேன்னு பயப்படுறிய? இதெல்லாம் இறந்து போன காலத்து சமாச்சாரத்தெல்லாம் பேசிக்கிட்டு இப்ப நடத்த போற பிசினஸ் இன்லைன் பிசினஸ் கரெக்டா இருக்கணும். அம்மா, முதல்ல அந்த விஷயத்தை விட்டு சொல்லுங்கம்மா. ஆமா தம்பி, அனார்கலிக்கு ஒரு பெரிய ஆசை. ஆசை? என்ன ஆசை சொல்லு, என்னால நிறைவேற்ற முடியாது. என்ன இருக்கு? அனார்கலிக்கு பயாஸ்கோப்ல கதாநாயகியா நடிக்கணும்னு ஆசை. குட் ஐடியா, குட் ஐடியா. பயாஸ்கோப்பை நான் சினிமாஸ்கோப்லயே கலர் படம் எடுக்கிறேன். ஆனா உனக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை பூரா ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம ஷோ கட்டைகள் ஆடு. பணத்தை மூட்டை கட்டிக்குவோம். பாரிஸ்ல போய் படம் எடுக்கிறேன். இங்க ஒண்ணு இடம் சரியா இல்ல எடுக்கிறதுக்கு. முதல்ல ஆளை காட்டி சம்பாதிப்போம், அப்புறம் நிழலை காட்டி சம்பாதிப்போம். என்ன மாப்பிள்ள, யார் நிழலை காட்டி சம்பாதிக்க போறீங்க? யார் இந்த தம்பி? யாரு இவங்க? யாருங்க இவரு? நான் எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னே தெரியல. சொல்லுங்க மாப்பிள்ள. அதாவது மணி என் மாப்பிள்ள. நான் தங்கச்சியை கட்டிக்கிட்டவன், நல்ல பையன். மாஸ்டர், சுருக்கமா சொல்லுங்க. குடும்பஸ்தன், அதெல்லாம் அங்க முக்கியம். அதான் முக்கியமா? ஓவிய மாப்பிள்ள அவங்கதான் ஜால்ரா தேவி, சிங்கப்பூர் ஃபேமஸ். 10 வருஷத்துக்கு முன்னால மதுரை அண்டிக்கடை பொட்டல்ல சோத்து கடை வச்சுருந்தவங்க. அப்ப சுப்பம்மான்னு பேரு. இப்போ ஆட்டக்காரி அனார்களி அவங்க அம்மா ஜால்ரா தேவி அப்படின்னாதான் புரியும். இது முந்தி வீராயின்னு பேரு, இப்ப அனார்களில வந்து நிக்குது. ரொம்ப வேடிக்கையா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள, வாழ்க்கையில 2 விதம் இருக்கு. இப்படித்தான் வாழணும்ன்றது ஒரு விதம், எப்படியும் வாழலான்றது இன்னொரு விதம். அதுல 2வது ரகம் இவங்க. ஆமா தம்பி, அந்த ரகத்தை ஒட்டி வாழ்றவர் இவரு. அதுக்குள்ள கோச்சுக்கிட்டிய நம்ம மாப்பிள்ளைன்றதுனால அதெல்லாம் சொல்றேன். போனார். ஆமா, விஷயமெல்லாம் என்ன ஆச்சு? வேலையை ஒத்துக்கிட்டேன். அமுதாவுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். ஓ கரெக்ட். ஏண்டி அமுதா, பலகாரத்தை சாப்பிடாம தட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டியா? பசிக்கல. பசிக்கலையா? ஏன்? ஐயாண்டா, இங்கே தட்டி சாறு எடுத்து கொடு, நல்லா பசிக்கும். வேண்டாம் சார், எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ வாந்தியா? ஏண்டி கவலைப்படுற? உனக்கு சேலம் பிறக்க போறானே. அப்படியா? நீ முன்ன பின்ன வாந்தி எடுத்துதானே உனக்கு தெரியும். கூட்டிக்கிட்டு போ. வாமுதா. பொன்னி, பொன்னி, என்னது கையில? ஒண்ணுமில்ல சார். ஊறுகாய். ஊறுகாயா? எதுக்கு? தெரியாம எடுத்துட்டேன், இனிமே எடுக்க மாட்டேன். பொன்னி, என்னங்க கேட்டீங்களா? சமாச்சாரத்தை ஏது சொன்னா தானே தெரியும். அந்த பக்கம் போய. ஏமா அவனையே போய் சொல்ற? போட என்ன? சும்மா போடா போட. அவன் இல்லாம நமக்குள்ள என்ன ரகசியம் வேண்டியிருக்கு? விஷயத்துக்கு சொல்லி போடா. ஐயோ ஐயோ, நம்ம பொன்னியும் அமுதாவும் ஏன் சண்டை போட்டுட்டாங்களா?
இல்ல உங்களோட சண்டை போட ஆளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சொல்லுங்கம்மா, நீ போய் சொல்ற. நானா போய் சொல்றேன்? அப்படியா? என்ன 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 சின்ன பையன் உனக்கு விஷயம் தெரியாது. என்னம்மா அவன் என்ன சின்ன பிள்ளையா? நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக போறான். ஆமாடா, ஏ அப்பாவா போற. என்னம்மா அது? மாம்பழம். என்னது? என்ன குழந்தை மாதிரி மாம்பழம் எல்லாம் வாங்கிட்டு பாப்பா எனக்கு 2 கொடு. இல்ல பொண்ணு, வயிறும் பிள்ளையுமா இருக்கும்போது ஆசைப்பட்டது திங்கள் எல்லாம் குழந்தைக்கு காதல தீபடின்னு சொல்லுவாங்க. சும்மா சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதம்மா. நீ தாயார் சாப்பிடலன்னா குழந்தைக்கு எப்படி சீல் விடுவோம்? ஏய், சும்மா இருக்க மாட்டேன். என்னம்மா விலை? பழம் ஒண்ணு 3. முன்னவா? நான் ஆனவளை சொல்றேன். இங்க திங்கிறதுக்கு ஆள் இல்லாம எங்க தோட்டத்துல கீழே எல்லாம் சதுரி கிடக்குது. இதை போய் காசு கொடுத்து வாங்குறதாவது வேண்டாம். போனா போதுப்பா, பொண்ணு ஆசைப்படுறான், வாங்கி கொடுக்கலாம். இந்தம்மா பழம் ஒண்ணுக்கு 2 அணா சம்மதமா? டாடி, பழம் ஒண்ணுக்கு 3 நான் கொடுக்குறேன், கொண்டாங்க. நாங்க தானே முதல்ல கொடுத்தோம். நான் 3 கொடுக்குறேன், எடுத்துக்கணி. டாடி, நான் 3 அணா கொடுக்குறேன், தூக்கி பார்த்துட்டு. 4 கொடுக்குறேன், எடு நீ. 4 அணா நான் கொடுக்குறேன், தூக்கி பார்த்து. 5 அணா எடு. 6 அணா கொடுக்குறேன், தூக்கி. 5 ரூபா கொடுக்குறேன், எடு நீ. பூரா பழம் 10 ரூபா கொடுக்குறேன், கொண்டாடிங்க. 10 ரூபா கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க? 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ரூபா. அகலாண்டா, உனக்கு ஏண்டி இதை கட்டணும்? இருக்கிறதோ கொஞ்ச நாளைக்கு, அதுக்குள்ள ஏண்டி தனகளை குடிக்கிற? பாவம், அது புள்ள தாச்சி, அது ஆசைப்பட்டதா உனக்கு பிடிக்கல? ஆமா, அந்த நண்டி சோழிக்கையனுக்கு கையால் சுத்தமா புள்ள பறக்க போகுது, இவர் சிபாஸ் கமிட்டாரு. ஆமாண்டி, அது ஒண்ணுதான் மனுஷன் கடவுள் கொடுக்கல. அதுவும் கொடுத்தாச்சுன்னா இந்த உலக ஒரே நாளுக்குள்ள வெடிக்கிறாது. ஆமாமா, நீ புள்ள தாச்சி, நீ அவசியம் சாப்பிடணும். எப்படி குப்பை இதெல்லாம் கவனிக்க வேண்டாம். நிக்கிறிய எரும மாடு மாதிரி. சரி சரி, திரும்பி தோலோட சாப்பிடுப்போம். மறை, இங்க வா. நீ ஏமா வருத்தப்படுற? அவ கிடக்குறா. அவ சொன்னதெல்லாம் பலிச்சாச்சுன்னா இந்த உலகம் ஏது? இந்த இதை கொண்டு போய் சாப்பிடு. உனக்கு அழகா தங்க விக்கிரமா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். எல்லாரும் ஓடுறீங்க? வயக்காட்டு பார்த்தா பெரிய புலி வந்துச்சு. குழந்தைய பாத்தீங்க?
ஊர்ல எல்லாரும் இந்த நொண்டி குழந்தைதான் பிறக்கும் சொன்னாங்க. எனக்கு யாரு சொன்னதை பத்தி கவலை இல்லை. நம்ம பெரியப்பா கூட அப்படித்தான் சொல்லி. ஆனா எங்க அப்பா அப்பா செஞ்ச புண்ணியம் நம்ம பெரியப்பாவோட ஆசீர்வாதம் சரி குழந்தை ரொம்ப நல்ல ஆரோக்கியம். கண்ணையா மத்தவங்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? நீ யாரு அந்த வருத்தமும்? நான் அவனை ஒண்ணும் சொல்லிட மாட்டேம்மா, நீ கவலைப்படாத. இல்ல அவர் என்ன சாப்பிட போயிருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. நீ போடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, முதல்ல நீ போய் ஒரு கட்டில நெருப்பு கொஞ்சம் துணி எடுத்துக்கிட்டு இதுல வேடிக்கை நடக்குது. வெள்ளிக்கிழமைக்காரி கண்ணி என்னைக்கு பட்டதா அன்னைக்கு வரே இல்லையா? கேட்கறது கேட்டியா? உனக்கு ரோஷம் இல்ல, கிடாருங்க. வீணா ஏன் வசூல் வாங்கிக்கிறேன்? என்ன பேசுறீங்க? அங்க பிரசவ வேதனை படுறவா நம்ம மருமக. இந்த உலகத்தை காண துடியாய் துடிச்சு இருக்கிற ஜீவன் நம்ம வாரிசு, நம்ம குடும்ப விளக்குங்க. மத்திச்சுமா குழந்தை பிறந்துச்சுன்னா இல்ல தம்பி, குழந்தை சிக்கிக்கிட்டு உடனே வாடிப்பட்டி டாக்டர் லட்சுமி அம்மா வந்தாதான் தாய் பிள்ளையும் பழைப்பாங்க. வீட்டுல உங்க பெரியப்பா கூட இல்ல. வாடிப்பட்டி டாக்டர் அம்மா லட்சுமி குழந்தை அம்மா அம்மா வாடிப்பட்டி டாக்டர் லட்சுமி அம்மா வந்தாங்க. குழந்தைக்கு அவதான் குழப்பாங்களா? வாடிப்பட்டி நாலு மணிக்கு கலவரை ஓட்ட போக முடியாது. நான் எல்லாம் அமுதா தாயும் பிள்ளையும் வேறாகும், எந்த குறையும் வரக்கூடாது. என்னதான் நம்பிருக்கு. வாங்கடா இந்த ஊருக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆம்பளை பிறந்திருக்கு. தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்கா? தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்கு. தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை வந்துருச்சு. தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை வந்துருச்சு. ரெண்டு பேர் பிள்ளைங்க. மாப்பிள்ளை ஒரு குட் நியூஸ். என்ன? உனக்கு மருமகன் பிறந்திருக்கான். பல 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 குட் நியூஸ், வெரி குட் நியூஸ். என்னங்க உங்க மாப்பிள்ளை தனக்கு மகன் பிறந்தாச்சுன்னு சொன்னா என்ன? அதெல்லாம் ஒரு பேஷன். இப்ப யாருமே தனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னாவே அநாகரிகம். அதுவும் மணி படித்தவன் இன்னும் வெளியே தனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கானோ என்ன இடம். என்ன மாப்பிள்ளை நான் அநாகரிகளி உன் ஆபீஸுக்கு தேடிட்டு வந்தோம். இந்தாமா நீ உள்ள போ. ஏன் அதை பிச்சு விடுறாதுக்குள்ள? எதுக்கா மாப்பிள்ளை என்ன தேடிட்டு வந்தீங்க? எல்லாம் பிளான் தான். எங்க சோகோட்டைக்கு உங்களை ஒரு பார்ட்னரா போட்டு பிசினஸ் விரிவா நடத்த திட்டம் போட்டிருப்பாரு. ஐயோ அந்த அளவுக்கு எங்கிட்ட எது பணம்? உங்ககிட்ட எது பணம்? நீ வேலை செய்யற ஆபீஸ்ல ஆபீஸ்ல பணம் இருந்தா அது நம்ம பணம் ஆயிடுமா? பணம் யாருக்கடா சொந்தம்? அது ஒரே இடத்துல இருக்கிறதுனால சண்டை சக்கரவு வம்பு இதெல்லாம் மனிதனுக்கு தான் பறந்த நோக்கம் இல்லை. பணத்துக்காக இருக்கட்டுமே. மாப்பிள்ளை உன் புது ஐடியா எனக்கு வேண்டாம். ஆபீஸ் நாணயத்துல நான் கை வச்சேன்னா ஏன் நாணயம் பறி போயிடும். நாணயத்தை பத்தி என்கிட்ட பேசாதே. மனிதன் நாணயத்தை சிதைச்சு சின்னாபன படுத்தின பிறகுதான் இந்த நாணயத்தை அடைய முடியும். இன்னைக்கு திடீர் கோடீஸ்வரன் யார்? நாணயத்துக்கு எத்தனை வாட்டி சமாதி கட்டான்னு உனக்கு தெரியுமா? காலேஜ்ல சொல்லி கொடுக்காத விஷயம், அதனால திணறேன். தம்பி பேயா முடிக்குது. முடிவா எதை செய்யணுமோ அதை சொல்லாம. மணி ஆபீஸ் பணத்துல 3/4 லட்சத்தை எடுத்து போட்டு சோப்பட்டுகளை பரட்டு. என்ன என்னைக்கு உனக்கு உண்டாவதோ அன்னைக்குதான் நீ பெரிய மனுஷன் வீட்டுல சேர முடியும். அப்ப முடிஞ்சது இல்ல? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒரு பிள்ளாதவனா இருக்கிறீங்க. உனக்கு வாசு பிறந்தாச்சு. இனி அதுக்கு வகையா தேட வேண்டிய சில்லறைய தேடி ஒதுக்கணும். ஏன் மாப்பிள்ள ஒன்னும் ஆபத்து வராதே? பைத்தியக்காரனா இருக்கிறேன். மனிதன் ஆபத்துலதான் பிறக்கிறான். வாழறது ஆபத்துலதான் வாழ்றான். சாகிறது ஆபத்துலதான் சாகுறான். கடைசியில் அவனுக்கு நிச்சயமானது என்ன? 8 அடி மண்ணு. அங்கதான் அவன் நிம்மதியா இருக்கிறான். ஓ நான் சொன்னபடி செய், சிந்திக்காதே. இந்த மாப்பிள்ளை சரி சரி சொன்னபடி கேட்கிற மாப்பிள்ளை நீ ஒருத்தன் தான்டா. உன் தலையெழுத்தியே மாத்திரம் பயப்படாத. 75,000 ரூபாய் கொண்டாந்து நம்ம மாப்பிள்ளை பிடி. நான் பரமேஸ்வரன் அவனை கூப்பிட்டு டாக்ஸி கொண்டா சொல்லு. பிளைன் ஹவுஸ் புக் பண்ணணும். ஓ உட்கார்றா. ஏன் இடம் வந்துட்டு ஒரு காசு கொண்டா கட்டு. ஓ சரியாது. அத்தை அத்தை
என்னம்மா சோப்பட்டக ஆரம்ப விழாவுக்கு அண்ணா நமக்கு அழைப்பு அனுப்பியிருக்காங்க. எங்க இத பாருங்க. யாரு பண்ணனா? ஆமா, எவ கையை போட்டுட்டு நிக்கிறான்? அவ சிங்கப்பூர் ஸ்டார் அனார்கலின்னு பேரு. பெரிய ஆட்டக்காரியத்தை ஆட்டக்காரியா? ஐயோ கண்டாரியே, என்ன இப்படி ஆரம்பிச்சுட்டா? வீடு வாசல் எல்லாம் வச்சு பணத்தை வேற வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். இப்படி பிடிக்க ஆரம்பிச்சுட்டானே. வாய போலக்குறீங்க. ஆட்டோ பாம்ஸ் போட்டு வாங்கன்னு பாக்குறீங்களா? அது எங்க கிட்ட ஏது? இது ஒரு கேம். ஆட்டத்திலே பல வகையும் உண்டு, அது கூட்டத்தில் சொல்லும்படி கிளதும் உண்டு. ஆட்டத்திலே பல வகையும் உண்டு, அது கூட்டத்தில் சொல்லும்படி கிளதும் உண்டு. ஆட்டத்திலே பல வகையும் உண்டு, அது கூட்டத்தில் சொல்லும்படி கிளதும் உண்டு.
வெற்றி எங்கள் கையிலே வெள்ளி பணம் பையிலே வேடிக்கை தேவையில்லை ரெடியா வெற்றி எங்கள் கையிலே வெள்ளி பணம் பையிலே வேடிக்கை தேவையில்லை ரெடியா சக்தி எங்கள் கையிலே சகலம் பையிலே தாமதம் தேவையில்லை ரெடியா வெற்றி எங்கள் கையிலே வெள்ளி பணம் பையிலே வேடிக்கை தேவையில்லை ரெடியா 1 2 3 4 5 9 உனக்கு சொந்தமா வச்சுக்கோ யார் கேட்டாலும் கொடுக்காது உனக்கு பேக்கெட் பண்ணி நான் கேட்டா கூட கொடுக்க கூடாது 1 லட்சம் வாய புழக்குற நீ எத்தனை லட்சம் கொண்டாந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறப்பா நீ மாத்திரம் நான் சொல்றதுதான் கேட்கணும் உங்க அம்மா சொல்றத கேட்கறத கட்டு போடுவேன் சொல்லு மணி வாங்க வாங்கத்தா நீ எங்க வராம இருந்தோம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டிய இந்த கூட்டம் இருக்கக்கூடாது அவருக்கு எவ்வளவோ காரியங்கள் தெரியுமா இதுவா முக்கியம் ஏண்டா ஏதாவது சம்பாதிச்சிருக்கானா இப்படி வந்துருவான்ல இப்படியா தானே வந்துடுவார் என்னமோ அவன் நல்லபடியா வரணும்னு கோயில் கண்டடம் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு வர்றேன் பாத்தீங்களா எங்க அண்ணன் பேர்ல அத்தைக்கு எவ்வளவு பிரியம்னு வன கிடக்குது என் பணம் அவங்க சுத்திக்கிட்டு இருக்கு உன் பணம் மட்டுமா மணி மணி வா வா குழந்தை பாக்குறீங்க ஒன்னையே உரிச்சு வச்சிருக்கோம் வா வா உன் பையனை என்கிட்ட சொல்ற நான் கூட்டவே இல்லை பெரியப்பா குழந்தை பாத்தியா குழந்தைன்னு சொன்ன உடனே உன்னை அறியாமலே உடம்பெல்லாம் துடிச்சுக்கிறா பாத்தியா உன் தாத்தா உனக்கு பட்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறா பாத்தியா அவனுக்கு தான் கேட்கமா எப்பா உனக்கு என்னடா பேர் வச்சிருக்கேன் உங்க பேர் தான் தெரியுப்பா சும்மாறா இந்த பையன் நெல் பண்ண பிடிக்கணும் அதை கட்ட வைக்கிறதுக்கு அங்க பேர் வச்சு ஆழப்பாடுங்க பார்த்தா இங்க வந்து குழந்தை கையில் வச்சு ஆறுது கட்டப்பட பெரியம்மா என்ன சுத்திட்டு போறாங்களா இந்த பாரு பண்ணி யாரு என்ன வெறுத்தாலும் கவலை இல்லை என்னுடைய அன்பு ஒண்ணு இருந்தா போதும் எனக்கு இந்த குடும்பமே என்னாலுதான் சந்தோஷமா இருக்குது
அத்தையும் மாமாவும் சொல்றாங்க. என் மனசுல இருக்கிறார் மீனாட்சி, இதுக்கு ஒரு வழி இருக்கு. கண்ணைய விஷயமா நான் பட்டணத்துல இருக்கும் போதே உங்களுக்கு கடதாசி எழுதணும்னு நினைச்சேன். இதை குணப்படுத்துறதுக்கு பட்டணத்துல ஒரு பெரிய டாக்டர் இருக்காரப்பா. அப்படியா? ஆமா சுந்தரலிங்கம். அவரோட விலாசத்தை எழுதி கொடுக்குறேன். கண்ணையனை அவர்கிட்ட கொண்டு காட்டுங்க. நிச்சயமா கண்ணையன் காலகை சுகத்தோட நல்லபடியா பார்க்கலாம். என்ன செலவானாலும் சரி, அவரை மட்டும் எனக்கு நல்லபடியாக்கி கொடுத்துடுங்க அத்தை. எனக்கு இந்த சொத்தாமா பெருசு. எப்படியாவது என் பிள்ளைக்கு குணமானா போதும். இந்தாப்பா விலாசம். சரிப்பா, அறுவடை முடிஞ்சிடும். கண்ணையன் அழைச்சிட்டு நானே பட்டணம். சரிப்பா. மாமா, உங்ககிட்ட மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நானே அத்தானை கூட்டிக்கிட்டு போறேன். அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. அறுவடைக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா இருக்குமே. நீ எப்படிமா தனியா கண்ணையன் அழைச்சிட்டு பண்ணத்துக்கு போவேன்? அப்பா, பொன்னி என் கூட இருந்தா நான் எங்க வேணும் போயிட்டு வந்துருவப்பா. நாளைக்கே நாங்க புறப்படுறோம். சரி, அப்படி மீனாட்சி, பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு சரிம்மா. நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வரேன் கண்ணு. வழியில சாப்பிட்டே போங்க. நானும் வரேன். போயிட்டு வாமா. அமுதா, இங்க வா. உங்க அண்ணங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை சீக்கிரமா அனுப்ப சொல்லு. தட்டி ஏறிக்கிட்டே போகுது. சரி சார், போயிட்டு வா. மாமா, உங்க மகனுக்கு வைத்தியம் பார்க்க அவரையும் கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போறேன். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராஜா, வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஏற்படுற சுகமும் துக்கமும் அவனுக்கு கிடைக்கிற கொண்டாட்டியை பொறுத்து. அதை போல கண்ணையனுக்கு நீ கிடைச்சிருக்கு. ஆமா, அதிர்ஷ்டசாலி. மகராஜா, போயிட்டு வாமா. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. சரிப்பா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். போயிட்டு போயிட்டு வாங்க. கடதாசி போடுமா? போயிட்டு வரோம். தெரியுமா? வாங்க வாங்க. பொன்னி என் கூட இருந்தா நான் எங்க வேணும் போயிட்டு வந்துருவப்பா. நாளைக்கே நாங்க புறப்படுறோம். சரி, அப்படி மீனாட்சி, பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு சரிம்மா. நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வரேன் கண்ணு. வழியில சாப்பிட்டே போங்க. நானும் வரேன். போயிட்டு வாமா. அமுதா, இங்க வா. உங்க அண்ணங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை சீக்கிரமா அனுப்ப சொல்லு. தட்டி ஏறிக்கிட்டே போகுது. சரி சார், போயிட்டு வா. மாமா, உங்க மகனுக்கு வைத்தியம் பார்க்க அவரையும் கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போறேன். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராஜா, வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஏற்படுற சுகமும் துக்கமும் அவனுக்கு கிடைக்கிற கொண்டாட்டியை பொறுத்து. அதை போல கண்ணையனுக்கு நீ கிடைச்சிருக்கு. ஆமா, அதிர்ஷ்டசாலி. மகராஜா, போயிட்டு வாமா. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. சரிப்பா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். போயிட்டு போயிட்டு வாங்க. கடதாசி போடுமா? போயிட்டு வர. தெரியுமா? வாங்க வாங்க. வாமா, டாக்டர் கூப்பிடுறாரு. இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க. 7 வயதுல நடந்த இந்த விபத்துக்கு உடனே வைத்தியம் பார்க்காம காலம் கடந்து வந்திருக்கீங்களா? நாங்க கிராமத்தை சேர்ந்தவங்க. விவரம் தெரியாம போயிடுச்சு டாக்டர். என்ன பண்ணி இப்படி சொல்லிட்ட? நம்ம பெரியப்பா சோழமலை வைத்தியங்கிட்ட எனக்கு வாங்கி கொடுத்திருக்க மருந்து எவ்வளவு தெரியுமா டாக்டர்? இந்த 15 வருஷமா நான் தின்ன மருந்து வேற எவனாவது தின்னு இருந்தான்னா நீங்கி வெடிச்சே போயிருப்பான். இதுக்கு நாட்டு மருந்து பயன்படாது தம்பி, மின்சார சிகிச்சை செய்யணும். என் பேரு கண்ணையா மூத்துனாருங்க. எங்க பெரியப்பா பேரு வைத்தியலிங்கம் மூத்துனாருங்க. எங்க அப்பா பேரு சுந்தரலிங்கம் மூத்துனாருங்க. இது என் ஒய்ஃபுங்க, பொண்ணுங்க. இது என் நல்ல வெடிக்கையா பேசுறீங்க டாக்டர். அவருக்கு எப்படியும் கை கால் குணப்படுத்தி நல்லபடியாக்கி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு.
உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கிறோம்மா. டாக்டர் ரொம்ப தங்கமான ஒரு தொழில் இருக்கு. ஒரு நரம்பு விடல. எல்லாத்தையும் பார்த்து இங்க பார்த்து எனக்கு ஒரே பிச்சு பிச்சு ஓண்டுட்டு அப்புறம் காலை எடுத்து மடக்கு மடக்கு மடக்கு. இந்தாமா, இந்த மருந்தை ஒரு 20 நாளைக்கு சாப்பிட சொல்லு. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு மின்சார சிகிச்சை செய்வோம். அதுலயும் குணமாகலன்னா ஆபரேஷன் பண்ணிடுவோம். கண்டிப்பா குணமாயிடும். ஆபரேஷனா? பயப்படாதேம்மா, பயப்படாது, ஒண்ணும் ஆகாது. இந்த மருந்தை காலையிலயும் மாலையிலையும் சாப்பாட்டுக்கு மேல சாப்பிட சொல்லு. 2 நாளைக்கு ஒரு தடவை கண்ணையன் மட்டும் வந்தா போதும். சரி டாக்டர், போயிட்டு வரேன் டாக்டரே. என்னங்க, ஒரு மாசம் அங்கே இருக்கணும்னு சொன்னாரு டாக்டர். இந்த ஊர்ல நாம எங்க தங்குறது? எத்தனையோ கிளப்பு கடை இருக்குது, அதுல எங்கேயாவது தங்கினா போச்சு. ஏன் அதுக்காக இப்ப கவலைப்படுறீங்க? ஏன்பா அங்கே எங்கே தங்கணும்? என் வீட்லயே தங்கி இருக்கலாமே. நானும் என் பிள்ளையும் தவிர எங்க வீட்டுல வேற யாருமே இல்லை. அப்படியா? ரொம்ப புண்ணியம். நான் எடுத்துட்டு வரேம்மா. அம்மா இதாம்மா சாவி. நான் சாப்பிட்டா நான் இப்ப வேலைக்கு போறேன். உங்க பிள்ளை அம்மா இது? ஆமா. என்னது உங்களை மாதிரியே இருக்காமா? ஆமா. நல்ல லட்சணமா. வாங்க. நம்ம என்னங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருங்க. எங்க அண்ணன் நடத்துற ஷோக்குட்டைக்கு போகணும். உங்க அண்ணன் ஷோக்குட்டையா நடத்துறான்? அந்த அனார்கரியும் ஜாகா தேவியும் கார்ல தூக்கி வச்சுட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்கான். உதிரி பேப்பர்ல அவனை பத்தி எழுத ஆரம்பிச்சாச்சு. ஏன் நீங்க தான் கண்டிக்க கூடாதா? நல்லா இருக்கு. அவனை நான் கண்டிக்கிறதா? ஒரு ஊரை விட்டு வளர்ந்தவனாச்சு அவன். நானும் ஒரு தவறை பண்ணிட்டு முடிக்கிறேன். என்னங்க அது? ஆபீஸ் பணத்துல 75,000 ரூபாய் எடுத்து உங்க அண்ணன் கொடுத்துட்டேன். அது திரும்பாதுங்க. எங்கடா திரும்பாது? பணத்தை பத்தியா சொல்றேன்? பரமசிவம் என்ன புதுசா பேசிக்கிட்டு இருக்கான் பாருன்னு. இதாப்பா, நீ எல்லாம் பிஞ்சு பையன், இதெல்லாம் பெரிய விஷயம். அனாவசியமா தலையிடக்கூடாது. குழந்தைய பாத்துக்கிட்டா கண்ணு. அண்ணா, தயவு செய்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஆபீஸ் பணம் எப்பவும் ஆபத்து. ஏன் சிஸ்டர், உன் புருஷன் பணத்தை நான் மோசம் பண்ணிடுவேன் நினைக்கிறியா? என்ன பார்த்தா அவனுக்கு அப்படியே தெரியுது. ஏமாப்பிள்ள, உன் பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிருக்கியா? யாருக்காமே உன் பணத்தை கொடுத்தலான்னு பார்த்தேன். என்ன செய்ய சொல்ற? மழை பெஞ்சிச்சு, கலெக்ஷன் ஆகல. வெள்ளிக்கிழமை கொடுத்தலான்னு பார்த்தா பால் கூடம் வடை பையனுக்கு. சனிக்கிழமை திருப்பதி கொடை கேட்டான். நீங்க சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சிருக்கிறேன். ட்ரிபிள் ஷோ வச்சு ஒரு கணக்கு தீர்க்கலான்னு பாக்குறேன். கவலைப்படாத. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? நீ கொடுக்குற வரைக்கும் கவலை தான். அடாடா, நீங்க என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பாருங்க, பணம் பூராவும் அனார்கலி கையில, கணக்கு நம்ம கையில, புரோகிராம் மிஸ்டர் கபூர் கையில. இவர் சும்மா எம்டி. கேட்டியாமுதா பணம் யார் கையில இருக்குன்னு? அண்ணா, பணத்தை அவங்க கிட்டயா கொடுத்து வச்சிருக்கீங்க? அங்க கொடுத்த பணம் திரும்புமா? பணத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற சிஸ்டர். நீ மனுஷன் தான் பணம் செய்யறான், பணம் வந்து மனுஷனை செய்யல. அப்பா பொன்மொழிகள் போதும் மாப்பிள்ள. காயத்தில் செஞ்சு காட்டுங்க. அது போதும். ஆமா அண்ணா, முதல்ல நீங்க அதை கவனிங்க.